Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innalhamdulillah nahmaduhu nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا கண்ணியம் மிகுந்த எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வமா அர்ஸல்னாக ரஹ்மத்தன் லில் ஆலமீன் இந்த அகிலத்தார்க்கெல்லாம் அருட்கொடையாக இந்த தூதரை நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இந்த ஜும்மாவுடைய தலைப்பு இறுதி தூதனுடைய வருகைக்கான காரணம். சரியான நேரத்தில் சரியான வருகையை ரப்பல் ஆலமீன் இந்த தூதன் மூலமாக இறை தூதர் செய்தியை பூர்த்தி செய்திருக்கிறான் என்ற தலைப்பு தான். அல்லாஹ்வுடையார்களே, மனிதகுலம் என்பது ஒரு கட்டுக்கடங்க முடியாத மிகப்பெரிய ஆற்றல் என்பது. மனிதன் பிற படைப்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவன், அறிவாற்றல் மிக்கவன். சுயமான சிந்தனை, சுயல்பான செயல்பாடுகள், அத்தோடு மட்டுமல்லாது தான் செய்கிற காரியங்களுக்கு நியாயம் கற்பிக்கிற அறிவாற்றல், தர்க்கம் செய்கிற ஆற்றல் எல்லாமே அவனிடத்தில் இருக்கிறது. பூமியில் புதைக்கப்பட்டிருக்கிற, புதைந்து கிடக்கிற அல்லது கடலுக்கடியில் புதைந்து கிடக்கிற, விண்ணில் புதைந்து கிடக்கிற இறைவனால் மனித குலத்திற்கு வசப்படுத்தி தந்த, இறைவனால் குறிப்பாக வார்த்தையை கவனிச்சுக்கிட்டு மனித குலத்திற்கு வசப்படுத்தி தந்த எல்லாவற்றையும் தேடி கண்டுபிடித்து அனுபவிக்கிற மிகப்பெரிய ஆற்றல் அல்லாஹ் அவனுக்கு இந்த மனிதனுக்கு கொடுத்துருக்கான். ஆகைதான் இந்த மனிதன் என்ற படைப்பை பற்றி அல்லாஹ் படைக்க நினைத்த போது அதற்கு முன்பாக சில சம்பாசனைகள் வானவர்களுக்கும் மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் படை நடந்ததை நாம் திருக்குர்ஆன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. நான் மனிதனை படைக்கப் போகிறேன் என்று சொன்னபோது வானவர்கள் ஏற்கனவே அல்லாஹ்விடத்தில் சம்பந்தமாக பேசியிருந்த காரணத்தினால், மனிதனுடைய பலகீனத்தையும் அவர்கள் உணர்ந்திருந்த காரணத்தினால், பூமியில் ரத்தம் சிந்தி குழப்பம் விளைவிக்கப் போகிற மனிதனையா நீ படைக்கப் போகிறாய் என்று மலக்குமார்கள் கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது மனிதனுடைய ஒரு மைனஸ். ஆனால் மனிதன் என்பவன் எவ்வளோ பெரிய அழகான படைப்பு என்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அவர் உணர்த்து விதமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பூமியில் எல்லாவற்றையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து, எல்லா படைப்புகளின் பேர்களையும் கற்றுக் கொடுத்து, அவர்கள் வாழ்கிற காலத்தில் அவர்களுக்கு அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்த படைப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தான். பின்னர் வானர்கள் முன்பாக நிறுத்தி இவர்களின் பெயர்களை நீங்கள் சொல்லுங்களை சொல்லும்போது வானர்கள் ஒன்றும் தெரியாது என்றார்கள். பின்னர் ஆதமை அழைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும்படி சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பெயர்களையும் ஒன்று விடாமல் சொன்னார்கள். அப்பொழுது நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிந்தேன் என்று சொல்லவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களை வாயடைக்க செய்தான். இப்பொழுது அடுத்த இங்கே தான் தூது செய்தியத்தினுடைய காரணம், முக்கியமான காரணம் என்றால் அடுத்த சம்பவம் தான்.
இப்படி அல்லாஹ் சொன்னால் நீங்கள் இந்த ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள், கீழ்ப்படிங்கள் என்று சொன்னபோது எல்லா வானவர்களும் கீழ்ப்படிந்தார்கள். இப்லீஸை தவிர. அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான், கர்வம் கொண்டான். ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான், கர்வம் கொண்டான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவனோ களிமண்ணால் படைக்கப்பட்டவன், நான் எப்படி சுஜூது செய்வன் என்று அங்கே அவன் விவாதம் புரிந்தான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான், கட்டளைக்கு மாறு செய்தான். இப்பொழுது சில சம்பாசனைகள், இந்த சம்பாசனை தான் இந்த மனித குலத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூது செய்தியை அனுப்புவதற்கான காரணம், தூதரை அனுப்புவதற்கான காரணம், மனிதகுலம் எப்படி வாழ வேண்டும் என்பது முன்மாதிரியை காட்ட வேண்டிய காரணம் இருந்தது. அல்லாஹ் நாடினால் மனித குலம் யாவரையும் படைத்து பூமியிலே சுதந்திரமாக வாழுங்கள், நீங்கள் மரணிப்பீர்கள், பின்னர் எல்லோரும் சொர்க்கம் போவீர்கள் சொல்லி முடிக்கலாம். அங்கே அதுவல்ல பிரச்சனை. அதுவல்ல. மனித குலம் என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவாற்றலின் காரணமாக, அல்லாஹ் அவனை நேசித்ததன் காரணமாக அல்லாஹ் அவனை சோதிக்க நாடினான். சோதித்து யார் வல்லதி ஹலக்கல் மௌத்துல் ஹயாத்தல் எவ்வளோக்கும் ஐயுக்கும் ஹுஸ்ன் அமலா, மரணத்தையும் வாழ்வையும் படைத்தும் இரண்டுக்கும் இடையே செயல்களிலே அழகான யாருன்னு சோதிப்பதற்காக. சிறந்த செயலுடையருக்கு சொர்க்கம் உண்டு, கெட்ட செயலுடையருக்கு நரகம் உண்டு என்பதை எப்பொழுது தீர்மானிக்கப்படும் என்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளைக்கு ஜின்னனின் தலைவன் இப்லீஸ் மாறு செய்த போது, அவன் மாறு செய்த போது அல்லாஹ்விடத்தில் சில வரங்களை கேட்டான். தமிழில் சொல்லணும்னா சில வரங்களை கேட்டான். நான் அடியார்களின் பாதையிலே அமர்ந்து கொள்வேன், அவர்களை வழிகெடுப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், யார் என்னிடத்தில் நேர்வழி பெற்றார்களோ அவர்களை தவிர அவர்களிடத்தில் உனக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, அவர்களிடத்தில் உனக்கு எந்த எந்த உரிமையும் உனக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு அவன் சில விஷயத்தை சொல்கிறான். நான் மனிதனின் பாதையிலே அமர்ந்து கொள்வேன், இயற்கைக்கு மாற்றமான காரியங்களை செய்யும்படி நான் தூண்டுவேன், அவன் உள்ளங்களில் வீணான ஆசைகளை ஏற்படுத்துவேன், மேலும் ஆடு மாடுகளை அவனுடைய காதுகளை அறுக்கும்படி நான் கட்டளையிடுவேன் என்று சைத்தான் என்ன செய்கிறான், மனிதனை எப்படியெல்லாம் நான் வழிகெடுப்பேன் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்காம, மனிதனுக்கு முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறம் இருந்து அவங்களை வழிகெடுக்கிறான் சைத்தான், அவன் உங்கள் பகிரங்க விரோதியாக இருக்கிறான், ஆகவே நீங்கள் கவனமாக இருங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளை சொல்லிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பூமிக்கு இறங்கும்போது நீங்கள் இறங்குங்கள், அல்லாஹ் சொன்னது உங்களுக்கு என்னிடத்திலிருந்து வழிகாட்டுதல் வரும். எப்படிப்பட்ட வழிகாட்டும் என்றால் நேரான வழிகாட்டுதல் வரும். அந்த பாதை சீராக உங்கள் மரணத்திற்கு பிறகு நிச்சயமாக சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கின்ற பாதை உமக்கு நாம் தருவோம். நிச்சயமாக பூமியிலே ஷைத்தான் இறக்கிவிடப்பட்டான், நீ என்ன செய்ய, நீ கியாம நாள் வரைக்கும் அவகாசம் எடுத்துக்கொள். கியாவாசம் வரைக்கும் அவகாசம் கொடு, கியாம நாள் வரைக்கும் என்றான். உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது என்றான். அவன் சொன்னால் மனிதனை நான் வழி கெடுப்பேன் என்றால், அல்லாஹ் சொன்னால் யார் என்னிடத்தில் நேர்வழி பெற்றார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் விதிவிலக்கை வாங்கி கொண்டான். அந்த நேர்வழியை சுமந்து வருபவர்கள் தான் நபிமார்கள். துவக்க கால அல்லாஹுடைய விதிப்படி எல்லாமே வான பூமி படைக்கப்படுவதற்கு முன்பாக எல்லாம் விதியாக்கப்பட்ட ஒன்று. இந்த பூமி எத்தனை காலம் வாழ வேண்டும் என்று, இந்த பூமியிலே எந்த ஜீவரா, குறிப்பாக மனிதன், இந்த மனிதன் எத்தனை மனிதன் ஆண் பெண் வாழ்வார்கள், எப்படி மரணிப்பார்கள், எத்தனை காலம் அவனுக்கு ஆயுட்காலம் இருக்கும், இந்த யுகமுடிவு நாள் எப்போது வரும் என்பது எல்லாம் தீர்மானிக்கப்பட்டே நாம் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டோம். எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு தான் எல்லா படைப்புகளும் இயக்கப்பட்டன. அவைகள் ஆகட்டும் என்று சொன்ன பிறகு அவைகள் படைக்கப்பட்டன. ஆகட்டும் என்று உத்தரவு கிடைக்க அவர்கள் இயங்க ஆரம்பித்தன. இவைகள் யாவும் அல்லாஹ் விதித்த காலம்படியே நடக்கும். மனிதனுக்கும் அப்படித்தான் என்றால், இந்த மனிதகுலம் கடைசியாக வாழ்கிற மனித குலம் எப்பேற்பட்ட நிலையை அடையும் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிற காரணத்தினால், அவனுடைய லௌஹுல் மஹ்ஃபூல் ஏற்றி எல்லா காரியங்களும் அவன் பதிந்து வைத்திருக்கிற காரணத்தினால், இறுதி காலகட்டத்தில் நிச்சயமாக மனிதர்களும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும் என்பதையும், அவர்களுக்கு தேவையான ஒரு நேர்வழி காட்டல் இருக்க வேண்டும். அந்த நேர்வழி காட்டல் என்பது முன் சென்று நபிமார்கள் எல்லா பகுதிக்கும் வந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, நாம் தூது செய்தியை அனுப்பாத எந்த நபியும் எந்த ஒரு பகுதியும் இல்லை, எல்லா சமூகத்திற்கும் என்ன செஞ்சிட்டோம், தூது செய்தியை அனுப்பி வைத்து விட்டோம் என்று அல்லாஹ் தெளிவாக பிரகடனப்படுத்துகிறான். அப்படின்னா பாக்கி இருந்த ஒரே இடம் மட்டும் இருக்குது. அந்த ஒரு இடம் இது அரபு கோத்திரம் தான். அரபு கோத்திரத்தாருக்கு எல்லா சமுதாயத்துக்கும் தூது செய்தி வந்தாச்சு. சில தூது செய்திகளை நாம் சொல்லிவிட்டோம், சிலவற்றை நாம் என்ன செய்யலை, உங்களுக்கு சொல்லவில்லை. குர்ஆன் இப்படி சொல்லுது. சில சொல்லலை, சில நபிமார்கள் வரலாற்றை உங்களுக்கு நாம் சொல்லி காண்பித்து விட்டோம் என்று சொல்கிறாங்க. கடைசியாக தூது செய்தி வருகிற இடம் எதுன்னு கேட்டால் அரபு பகுதி தான். அரபு நிலத்தில் இதற்கு முன்பாக எந்த தூதரும் வந்திருக்கவில்லை. அந்த சமூகத்திலிருந்து எந்த நபியும் இருந்ததில்லை. ஏன் அங்கே அனுப்புகிறான் என்பதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்தால், நன்றாக கவனித்து பார்த்தா தெரியும். இந்த மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் செய்யக்கூடிய சமுதாயமாக அந்த சமுதாயம் வாழ்ந்திருக்கு. மனித குலத்தில் என்னென்ன பாவங்கள் எல்லாம் திறந்து விடப்பட்டிருக்கோம், சைத்தானால் எந்தெந்த பாவங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக செய்ய முடியுமோ அத்தனை பாவங்களையும் துணிச்சலாக எந்தவித பயமுமின்றி
தன்னை கேட்பதற்கு ஒரு உண்டு, தன் வாழ்வுக்கு பிறகு மரணம் உண்டு, மரணத்துக்கு பிறகு எழுப்பப்படும் கேள்வி எந்த நியதியே இல்லாமல் வாழ்ந்த சமூகம் தான் அரபு கோத்திரம். அரபு கோத்திரம் அவ்வளோ மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் வரலாறு அப்படி எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது எப்படி நீ சொல்கிறீங்க, அரபு கோத்திரம் தான் இவ்வளோ மோசமாக இருந்திருக்கு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், அந்த வாழ்கிற காலத்தில் ஒரு அத்தாட்சி நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வந்த பிறகு துவக்க காலத்தில் தாவா பணி நடக்குது. அப்போ குறைஷிகள் நெருக்கடி கொடுக்குறாங்க. குறைஷிகள் நெருக்கடி கொடுத்த போது அங்கேருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குற ஒரு கட்டத்துக்கு மேலே இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னொன்னே நீங்கள் இங்கேருந்து ஹிஜ்ரத் பண்ணிருக்கன்ட்டாங்க. கொஞ்சம் பேரை ஹிஜ்ரத் பண்ணி நீங்கள் போயிடுங்க, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹுடைய தலைமையில் நீங்கள் ஹிஜ்ரத் பண்ணி போயிருக்கன்ட்டாங்க. அவங்க போய் நஜ்ஜாசி மன்னரிடம் சரணடைந்தார்கள். நஜ்ஜாசி மன்னர் வாழ்ந்த பகுதியில் போய் இருந்துட்டாங்க. இவர்கள் இங்கேருந்து அங்கே சென்ற பிறகும் இவர்கள் மீது பொறாமை கொண்ட இந்த குறைஷி கோத்திரத்தால் இவங்களை இங்கே வச்சு அடித்து காலி பண்ணதுக்கு பதிலாக இவனை தப்பிச்சு ஓடிட்டானுங்க, இவங்களை விடக்கூடாது என்று எங்கே அவர் அடைக்கலம் முகதா என்பதை கேள்விப்பட்டு திருப்பி நஜ்ஜாசி மன்னன்ட்டே போய் நிற்கிறாங்க. போகிறது யார்? அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள். அடுத்தால ஒரு இப்னு ரபியா, 2 நபி அம்ர் பின் ஆஸ் அவர்கள் நல்ல வாத திறமை உடையவர், பயங்கரமான ஒரு வாத திறமை உடையவர். இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, நேராக நஜ்ஜாசி மன்னன்ட்ட போய் உங்கள் நாட்டில் எங்கள் நாட்டை சேர்ந்த சிலர் தஞ்சம் முகுந்திருக்கிறார்கள், ஓடி ஒளிஞ்சிருக்காங்க, அவங்கள நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், நாங்கள் அவர்களை எங்கள் ஊரில் நல்லபடியாக தான் வச்சு நடத்துகிறோம், ஆனாலும் அவங்க இங்கேருந்து வந்துட்டாங்கன்னு பொய்யான காரணத்தை சொல்லுகிறான். அங்கே இருக்கிற ராஜாங்க தூதர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து கைகளை வச்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது நஜ்ஜாசி மன்னர் இதை தெளிவுபடுத்த விரும்பினார். நஜ்ஜாசி மன்னர் அவங்களை கூப்பிடுங்க, யார் அடைக்கணும் நம்ம நாட்டில் தஞ்சம் புகுந்தது யார், கூடுங்கன்னொடனே இந்த கூட்டம் போய் நிற்கிது. இதுக்கு தலைமை தாங்கினவர் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன கேள்வி கேட்டார், இந்த பதில் தூதர் ஏன் வந்தார் என்பதற்கு பதில் இங்கேருந்து ஆரம்பிக்கும். அவர் சொல்கிறாங்க, எனது மார்க்கம் ஒன்று இருக்குது. ஏன்னா அவர் நஜ்ஜாசி மன்னர் இஞ்சில் வேதத்தை பின்பற்றக்கூடிய மனிதர். எனது மார்க்கம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் அநேக மார்க்கங்கள் பூமியில் இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதையெல்லாம் விட்டுட்டு திடீர்னு புதுசாக ஒன்று யாரோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லி அந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுறீங்களே, ஏன் அதை நீங்கள் பின்பற்றணும், இவர்கள் தான் உங்கள் நல்லா வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள் சொன்னபோது ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த அந்த சமுதாயம் எவ்வளோ மோசமாக இருந்தது என்பதையும் அதிலிருந்து விடுபட வைப்பதற்காக மனித குலத்தின் ஒரு மாணிக்கத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பினான் என்பதையும் அவர் சாட்சி சொல்கிறார். அது சொல்கிறார் பாருங்க, ஜாஃபர் பின் அபி தாலிப் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறார், இதற்கு முன்பாக நாங்கள் சிலைகளை வணங்கி வந்தோம், சிலைகளை மட்டுமே நாங்கள் வணங்கி வந்தோம். எங்கள் தூதர் சிலைகளை வணங்கக்கூடாது, மூதாதைகளை வணங்கக்கூடாது என்றும் எங்களுக்கு கட்டளையிட்டார். அல்லாஹ் ஒருவனே நீங்கள் வணங்க வேண்டும் என்று அவர்கள் வழிகாட்டினார். அடுத்தால நாங்கள் வரம்பு மீறிய பாவங்களை செய்து வந்தோம், வரம்பு மீறிய பாவங்களை செய்தோம். ஆனால் அவர்கள் அல்லாஹுடைய தூதர்கள் பாவம் செய்ய வேண்டாம் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அண்டை வீட்டாரோடு பகையும் பொறாமையும் கொண்டு வந்தோம், அவர்களை பழிதீர்த்து வந்தோம். ஆனால் அவர்களிடத்தில் அண்டை வீட்டாரோடு நட்பு பாராட்ட வேண்டும், பகையை கொள்ளக்கூடாது என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். செத்த பிராணிகளை உண்டு வந்தோம், என்ன கிடைச்சாலும் திங்கிறது. மீனிங் என்ன தெரியுமா? செத்ததுன்னா புரிஞ்சுக்கிடுங்க, செத்த பிராணிகளை உண்டு வந்தோம், அதில் எதையும் நீங்கள் உண்ணக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அல்லாஹ்வின் திருப்பேரை சொல்லி உயிருள்ளவற்றையும் இறைவனின் திருப்பேரை சொல்லியே நீங்கள் உண்ண வேண்டும் எங்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் நாங்கள் அல்லாஹ் தடுத்த காரியமான கொலைகளை உயிர் பலிகளை செய்து வந்தோம். மேலும் நாங்கள் வலியோர் ஏழைகளினுடைய சொத்துக்களை அபகரித்து அவர்களை அடக்கி ஆண்டு வந்தோம். அவர்கள் நீங்கள் ஏழைகளிடத்தில் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்றும் வலியோர் எளியோர்களை போற்ற வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நாங்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தர்மம் செய்யும்படி ஏவினார். அழகான கற்களை பார்த்தால் அதை நாங்கள் கடவுளாக வணங்க ஆரம்பித்து விடுவோம். கற்களையும் சிலைகளையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் எங்களுக்கு சொன்னார். அப்பெண்களை பத்தினி பெண்கள் மீது நாங்கள் எங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவதூறு பரப்பினோம். பெண்களை போற்ற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். எங்களை தொழும்படியும் ஏழைகளுக்கான ஜக்காத்தை கொடுக்கும்படியும் சொன்னார். எங்களை நோம்பு நோக்கும்படி கட்டளையிட்டார் என்று செய்கிறார். வரிசை அவர் அடிக்கிட்டே போகிறார். இந்த செய்தியை கேட்ட உடனே அவர் நஜ்ஜாசி மன்னருக்கு அப்போ அடுத்து என்ன கேட்குறாரு அப்படின்னா உங்கள் தூதர் இதுக்கு முன்னாடி
எதற்காக ஒரு பாரம்பரியமாக யாராச்சும் வாரிசு உரிமை கோரியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஆனால் கண்ணியமிக்க கோத்திரத்தை சேர்ந்தவர், அவர் கண்ணியமிக்க கோத்திரத்தை சேர்ந்தவர். ரெண்டாவது அவர் திருப்பி சொல்கிறாங்க, அவர் வாய்மையாளர், அமானிதங்களை பாதுகாக்கக்கூடியவர், உறவுகளை பேணி வாழக்கூடியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒழுக்க சீலர், மிக்க வார்த்தை சொல்கிறார்கள், மிக்க ஒழுக்க சீலர் அவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அடையாளம் சொல்கிறார். அவர் உங்களுக்கு என்ன செய்தி சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அம்ர் இப்னு ஆஸ் மூட்டி விடுறாரு. இல்லை, அவர் உங்கள் மரியமை நீங்கள் கடவுளாக வணங்குறீங்க, மரியமுடைய மகன் ஈசாவை நீங்கள் கடவுளாக வணங்குறீங்க, அவரோ ஈசா கடவுளில் கடவுளின் தூதர் என்று சொல்கிறார். காஃபியா ஐன்சாத் அந்த வசனத்தை ஓதி சூரத்தில் மரியமை ஓதின உடனே நஜ்ஜாசி மன்னர் கண்ணீர் விட்டு அழுதா சொன்னார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த மாடத்திலிருந்து ஒளி வீசியதோ அதே மாடத்திலிருந்து ஒளி வீசப்பட்ட மனிதர் தான் அந்த முஹம்மத் என்று அந்த நஜ்ஜாசி மன்னர் அல்லாஹுடைய தூதர் ஈமான் கொண்டதாக வரலாறு இருக்கு. அப்படி என்றால் அந்த குலம் மனித குலம் எவ்வளோ மோசமாக வாழ்ந்திருக்கு. அவ்வளவு மோசமான வாழ்ந்த சமூகத்தில் போய் தான் அல்லாஹுடைய தூதர் செஞ்சாங்க, ஏகத்துவத்தை நின்றார்கள். அரபு கோத்திரத்தில் அவ்வளோ உலகத்தில் எல்லா பாவமும் அங்கே இருந்திருக்கு உலகத்தில். இரண்டாவது, ஒவ்வொரு நபிமார்களும் வாழ்ந்த காலத்தில் ஏதோ குறிப்பிட்ட சில பெரும்பாவங்களுக்கு எதிர்த்தே ஏகத்துவத்தை சொல்லியிருப்பார்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட பெரும்பாகம் அந்த சமூகத்தில் வைத்திருக்கும் அந்த தீமைக்கு எதிராக போராடி இருப்பாங்க. நீங்கள் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பாருங்கள், அவர்கள் காலத்தில் ஓரினை சேர்க்கை அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஹராமான செயல் மிகைத்திருந்தது. அதை தடுப்பதற்காக வேலை செய்தாங்க. ஆது சமூக கூட்டத்தார் ரெண்டு பேருமே உயரமான கம்பங்களின் மீது என்ன செஞ்சாங்க, சிறைகளை வைத்து வணங்கி வந்தார்கள். மேலும் அவர்கள் அக்கிரமம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அக்கிரமம் செய்யக்கூடிய மக்களாக எல்லாம் சொல்ல, ஆது கூட்டத்தை ஏன் அழிச்சேன்னு கேட்டால் அவன் ரொம்ப அக்கிரமம் செய்யக்கூடியவனாக இருந்தான், பலசாலியாக இருந்திருக்கான். அது போன்ற ஒரு சமூகத்தை இதுவரைக்கும் பலசாலிகளை படைக்கவில்லைன்னு நல்லா சொல்கிறான். பயங்கரமாக சேட்டப் பண்ணியிருக்கானுங்க அவங்க. அந்த கூட்டத்துக்கு எதிராக தான் என்ன செஞ்சாங்க, நபி அவர்கள் வந்து சென்றார்கள். இரண்டாவது சாலி கூட்டத்தார், சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்க இதே போல மலைகளை குடைந்து பிரம்மாண்டமான வீடுகளை மாளிகளை அமைத்திருந்தார்கள், சிலைகளை வணங்கினார்கள், வரம்பு மீறினார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டே இருந்தார்கள். அப்போ அவங்களுக்கு சொன்னது, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் இந்த குறிப்பிட்ட பாவத்தை செய்யார்கள் என்று அதற்காக மட்டுமே நபிமார்கள் வந்தார்கள். நல்லா கவனிச்சுக்கணும், நபிமார்கள் வந்த செய்தி என்ன காரணம் கேட்டால், அந்த காலத்தில் என்ன தீமை இருந்ததோ அந்த தீமையை தடுக்கிற வேலையும் ஏகத்துவத்தையும் சொன்னார்கள். இதை தவிர மனித குலத்துக்கு பெரிய வழிகாட்டியாக அவர்களால் சில முழு மனித குலத்துக்கு வழிகாட்ட முடியவில்லை. ஆனால் அறிவும் காலம் வளர்ந்து அறிவு விஞ்ஞானம் கல்வி அறிவு எல்லாம் வளர்ந்த பிறகு மனிதன் எங்கெல்லாம் தப்பி போவான், மனிதன் அல்லாஹ்வுடைய பாதை விட்டு விலகி சைத்தானிய பாதை எங்கெல்லாம் விலகி தேடி போவானோ, யுகமுடைய நாள் வரைக்கும் எங்கெல்லாம் தப்பி சென்று சைத்தானிய பாதையை பிடிப்பானோ அந்த அத்தனை ஓட்டைகளையும் அடைப்பதற்கு ஒரு மனிதர் தேவைப்பட்டார். அந்த மனிதர் தான் ஒமா அர்சல்லாக மர்ஹமத்துல் லில் ஆலமீன், அல்லாஹுடைய அருள்கொடையாக வந்தார்கள். இதற்கு முன்பு எப்படி இருந்தது கேட்டால், மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். மன்னர்கள் ஆட்சி காலமாக இருந்தது. அந்த மன்னர்கள் அவள் வகுத்தது தான் சட்டம், மன்னன் வகுத்தது தான் சட்டம். மன்னனுக்கென்று ஏதாவது நியதி உண்டு என்று கேட்டால் மன்னனுக்கென்று எந்த நியதியும் கிடையாது. மன்னன் கொடுங்கோலனாக இருக்கலாம், தன்னையே கடவுள் என்று வணங்குடி ஏவலாம். மன்னன் மக்களுடைய காசு பணத்தை பிடுங்கி வரியாக அல்லது விளைச்சல்களை பிடுங்கி மன்னன் அரண்மனையில் வைத்து சுகமாக வாழலாம், மக்களை அடிமைப்படுத்தியிருப்பார்கள். அடுத்த நாட்டின் நிலங்கள் மீது மோகம், அடுத்த நாட்டு அரசவை பெண்கள் மீது மோகத்தின் காரணமாக போர் தொடுப்பார்கள், மக்களை ஏவுவார்கள், அநியாயமாக இரத்த கொலை நடைபெறும், இரத்த சிதறல்கள் ஓடும். இறுதி வெற்றி யாரோ ஒரு மன்னனுக்கு, அந்த மன்னன் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருப்பான். அதை தாண்டி வேதங்கள் கொஞ்சம் ஆகமங்களும் வேதங்களும் வந்தபோது, ஆகமங்களும் வேதங்கள் அல்லாஹ்விடத்தில் வந்தன. குர்ஆன்ல அப்படி சொல்ல, சுஹு ஏடுகள் நல்லா சொல்றான், ஆகமங்கள் என்று சொல்கிறான். அடுத்து சில நபிமார்களை அனுப்பினோம், அவர்களுக்கு வேதத்தையும் கொடுத்தோம் என்று சில வேதங்களை குறிப்பாக 4 வேதத்தை சொல்கிறான். என்றால் இந்த ஆகமங்களையும் வேதங்கள் ஏடுகளையும் கொண்டு வந்த நபிமார்கள் அவர்களுக்கு எதை போதித்தார்களோ அந்த நபிமார்களுக்கு பிறகு அவர்களை பின்பற்றி வந்த தலைவர்கள் அல்லது கற்றறிந்தவர்கள் பிற்காலத்தில் தன்னையே அவர்கள் மதகுருகளை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் குற்றச்சாட்டுவான், அவர்கள் தங்கள் பாதிரிமார்களை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். தங்கள் பாதிரிமார்களை கிறிஸ்தவத்தில் மட்டும் விளங்கிக்கிடாங்க. அந்த காலத்தில் நபிமார்கள் வந்த பிறகு அவளை ஏற்றுக்கொண்ட நல்லடியாக இருந்தாங்க. அந்த நல்லடியாக சிலர் வழிகிடத்தை கொண்டே இருந்தார்கள். பின்னர் அவர் மறைந்த பிறகு அவர்கள் அடக்க ஸ்தலத்தை என்ன செஞ்சாங்க, வணக்கத்தலமாக மாற்றினார்கள். அல்லது அவரே சில சட்டத்திட்டங்களை வகுத்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று மக்களை வழிகெடுத்து கொண்டே இருந்தார்கள். மக்கள் குழம்பி போய்
உலகம் முழுவதுக்கும் யூனிவர்சலாக உலகம் முழுமைக்கும் அகிலங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான எந்த ஒரு வழிகாட்டலும் இல்லை. அந்தந்த பகுதியிலே வாழ்ந்த நபிமார்கள் அந்த பகுதி மக்களுக்கு சொன்னவைகள் மட்டும் சட்டமாக இருந்தன. பிற்காலத்தில் வந்த இந்த நபி சொன்னது இந்த பகுதிக்கு பொருந்தாது, அந்த நபி சொன்னது இந்த நபிக்கு பொருந்தாது. அதனுடைய அடையாளம் நீங்கள் தௌராத் இஞ்சில் வேதத்தை உங்களுக்கு புரியும். இஞ்சில் வேதத்தை சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக பைபிளில் இருக்கு, நான் உங்களுக்கு யாருக்கு பனி இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்ட தூதராவேன். இந்த மக்கள் இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கே நான் அனுப்பப்பட்ட தூதராக அனுப்பப்பட்டேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகெங்கும் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு விதியை ஏற்படுத்த வேண்டும். அந்த விதி கியாமத் நாள் வரைக்கும் பொருந்த வேண்டும். மனித குலம் லகுவாக அதை கடைபிடிக்க வேண்டும். இந்த விதியை கடைபிடிப்பதால் மனித குலம் நிம்மதியாகவும் அமைதியாக வாழ வேண்டும். மனித குலம் பூலோக சொர்க்கத்தை உருவாக்க வேண்டும். பூலோக சொர்க்கத்தை மனிதர்களும் அனுபவிக்க வேண்டும் என்றால் இதற்கெல்லாம் தலை சிறந்த ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த மனிதர் யாராக அல்லாஹ் தீர்மானித்ததான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க மோதினரை யார்கிட்ட நீங்கள் பாருங்க, மன்றர்களோடு மோதினார்கள், அதிகார பீடங்களோடு மோதினார்கள், போலி மத குருமார்களோடு மோதினார்கள், போலி கடவுள் கொள்கைகளோடு மோதினார்கள், செல்வந்தர்களோடு மோதினார்கள். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. யார்கிட்டலாம் எங்கெல்லாம் கை வச்சா பிரச்சனை வருமோ, இந்த நன்மை ஏவி தீமை தடுக்கிறது நம்ம பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு முடிச்சிருவோம். ஒரு நாளைக்கு 4 நாளைக்கு தாவா பண்ணிட்டு நன்மை ஏவி தீமை தடுத்து ஓடி வந்துடும்ல. இறை தூதரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லுவான் தெரியுமா? அவர் உங்களுடைய பழுவை சுமக்க வந்தவர், உங்களுடைய பழுவை சுமக்க வந்தவர். 7வது 157 வாசி காமிக்க பாருங்க. அப்போ சொல்லிட்டு 2வது சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வருது. எழுத படிக்க தெரியாத நபியாகிய நம் தூதரை, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், எழுத படிக்க தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களே அவர்கள் தௌராத்திலும் இஞ்சிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். வேதம் கொடுத்த மக்களாக இருந்தால் தௌராவிலும் இஞ்சிலும் இந்த தூதரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். எந்த நபி அல்லாஹ் பின் பாயிண்ட் பண்ணுறான், நீங்கள்லாம் வேதம் கொடுக்கப்படும் மண்டை திமிரு பிடிச்சி அலைறீங்க. நாம் தேர்ந்தெடுத்து யாரை தெரியுமா? எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபியை கொண்டு என்ன செஞ்சிருக்கேன். ஏனென்றால் இவர் கரத்தால் புனைந்தாரனி அவன் கட்டுவான், கப்ப கட்டுவான், கட்டானா இல்லையா? இவர் தானாக எழுதி வைத்து சொல்லுகிறார், அல்லது பிறர் சொன்னதை கேட்டு இந்த வேத செய்தியை சொல்கிறார் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொன்னான், எழுத படிக்க தெரியாத நபியை பற்றி உமது வேதத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், தூய்மையான காரியங்களை செய்யுமாறு உங்களை அவர் ஏவுவார். அல்லாஹ் தூய்மையான காரியங்களை செய்யுமாறு ஏவுவார். மனித அறிவுக்கு இதெல்லாம் தூய்மை. எனக்கு தூய்மை என்று படுறது உனக்கு தூய்மை இருக்காது. உங்களுக்கு தூய்மை இருக்கு, எனக்கு தூய்மையான அவசியம் எனக்கு இல்லை. இந்த பொதுவான விதி யார் உருவாக்குறது? இந்த பொதுவான விதியை உருவாக்குறது யாருன்னு கேட்டால் படைத்தவன் தான் உருவாக்க முடியும். மனிதன் சீனாக்காரன் கரப்பாம்பூச்சியும் திம்மா, பள்ளியும் திம்மா, பாம்பையும் திம்மா. நீங்கள் நானும் செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? நம்மை படைத்த இறைவன் நமக்கு ஒரு சட்டத்தை வகுத்திருக்கான், அதன்படி நடப்போம் என்று சொல்ற மாதிரி. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நன்மையான காரியங்களை அடுத்து அவர் ஏவும்படி உங்களை ஏவுவார். நன்மையான காரியத்தை மட்டும் செய்யும்படி ஏவுவார். பாவமான காரியங்களை விட்டு உங்களை விலக்குவார். தூய்மையான ஆகாரங்களை மட்டும் சாப்பிடுமாறு உங்களை ஏவுவார். எல்லா கெட்ட காரியங்களையும் உங்களை தடுத்து விடுவார். அவர்களின் மக்களின் பழுவான சுமைகளை விட்டு அவர்களை விட்டு நீக்குவார். இந்த பழுவான சுமைன்னு என்ன? அடுத்த வரை சொல்லிட்டு சொல்கிறேன். அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் இறக்கி உடைச்சிடுவார். அவர்களுக்கு கட்டப்பட்ட விலங்கு மனித குணம் எப்படி இருந்ததுன்னா, சிந்திக்கு தெரிந்தும் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். மன்னன் கிட்ட சரண்டர், நிலப்பிரபுகள்கிட்ட சரண்டர், மதகுருமாட்ட மூளை இருந்து மூளை மதகுருமாட்ட இப்போ பேர் அழிஞ்ச சொன்ன அப்படி கட்டிட்டு போயிடுவான். அழிஞ்ச சொல்லிட்டாரு சரிம்மா. பாதிரிமார்கள் சொன்னார்கள் அப்படியே சரண் அடைஞ்சிருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பழுவை உடைச்சிட்டாங்க. அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டதா இல்லையா? அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டதா இல்லையா? கடன் சுமையில் இன்னைக்கும் பாண்டிங் லேபர் இருக்கான் தெரியுமா? இன்னைக்கும் பாண்டிங் லேபர். தருமபுரியில் 27 குடும்பத்தை ஒரு முஸ்லீம் தாசில்தார் பெண்மணி தான் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கும் தமிழகத்தில் 27 குடும்பம் வெறும் 5000 ரூபாய்க்கு எழுதி வாங்கிட்டு 27 குடும்பத்தை அடிமையாக வச்சுருக்காங்க. எத்தனை 20 ஆண்டுகள் உள்ள வந்துருக்கான் தமிழ்நாட்டு கல்கோரிக்குள்ள 20 வருஷமா. இதையெல்லாம் அடிமைத்தனத்தை அல்லாஹ்வுடைய உடைச்சி எடுத்தாங்களே இல்லையா? பலசாலிகள் மிளிந்தவர்களை மிரட்டி உருட்டி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் ஏகத்துவத்தை சொல்லி, ஏய் உன்னையும் என்னையும் படைத்த ஓர் இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் மகா தூயவன், அவன் ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறான், அதன்படி வாழ்ந்தால் நீங்கள் நாளும் நிம்மதியாக வாழலாம். நாம் இந்த உலகத்தை எப்படி வேணாலும் விரும்பினா வாழலாம், ஆனால் ஒரு நாள் செத்து போவோம். எல்லாரும் ஒரு நாள் எல்லாரும் மரணித்து விடுவோம். அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்பது உண்மை என்று சொன்னார். அந்த வாழ்க்கையில சொர்க்கம் உண்டு. யாருக்கு தெரியுமா?
இந்த இறைவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களுக்கு என்று இந்த தூது செய்தியை கொண்டு வந்தவர் தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காக அவர் பகைத்தது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், மன்னர்களை, ஆட்சியாளர்களை, நிலப்பிரபுக்களை, பாதிரிமார்களை, என்ன செல்வந்தர்களை எல்லாம் மோதிட்டாங்க. எல்லாரோடும் பகை. அதனால தான் நன்மை ஏவி தீமையை தடுப்பது என்பது சாதாரண காரியம் நினைச்சிடாதீங்க. அல்லாஹுடைய தூதர் நன்மை ஏவி தீமையை தடுத்தார். எனவே இவர்கள் அவரை மெய்யாக நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவரோடு அருளப்பட்டிருக்கும் இந்த ஒளிமயமான வேதத்தை பின்பற்றுகிறார். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இந்த தூதரை பின்பற்றினால் வெற்றியாளர்கள் தான். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் எப்படி இருந்தது இங்கே பாருங்க. எஜிப்டில் இருந்து பாரசீகம் வரைக்கும், நம்ம இந்தியாவிலேருந்து எஜிப்ட் வரைக்கும் வச்சுக்கிடுங்க. அப்புறம் சீனா, இப்படி பாரசீக வளைகுடா, ரோமபுரி நாகரிகம், ரோம பேரரசு, பாரசீக பேரரசு என்று பெரும் பெரும் சாம்ராஜ்யங்கள் இருந்துச்சு. அப்போலாம் பெரும் சாம்ராஜ்யம் உருவாயிட்டு அதற்கு பிறகு நிறைய தத்துவ கொள்கை, கன்ஃபூசிசம் சொல்லுவாங்க. கன்ஃபூசிசம் தத்துவ கொள்கைகள், நிறைய தத்துவ ஞானிகள் உருவாகி மக்களை நிறைய பக்கம் அவங்க பக்கம் கொண்டுட்டு போனான். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் கொண்டு தத்துவத்தை சொன்னார்கள். உலகம் முழுதும் வாழ்வதற்கு அவர்கள் வழி செல்ல முடியலை, அவர்களால் முடியலை. ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு வழி செல்ல முடியல. அவர்கள் சொல்கிற தத்துவங்கள் அவர் வாழ்கிற பகுதிக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தது. அதனால நிறைய தத்துவ கொள்கைலாம் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு காணாமல் போயிட்டு. ஏன் இன்னைக்கு ஃபிலாசபின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு மனப்பாடமாக எல்லாரும் படிங்க, ஃபிலாசபியெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கும் ஏன் சொல்ல மாட்டேங்கன்றா? சில தத்துவங்கள் காலப்போக்கில் வேற பொருள் கொடுக்கும், மாறும். ஆனால் அல்லாஹுடைய வேதம் மட்டும்தான் என்றைக்கும் அழியாமல் இருந்தது. ஏனென்றால் இந்த வேதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தூதருக்கு தரும்போது இந்த செய்தி எப்படி தூது செய்தியை கொடுக்காம பாருங்களேன். எடுத்த உடனே இதுதான் இந்த உலகம் அறியாமல் இருந்ததற்கு ஒரே ஒரு சான்று. ஏய் ஒட்டுமொத்த மனித சமூகமே, நீ ஒளியின்பால் வாழ்ந்ததற்காக இக்ரஹ பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்தவும் இறைவனின் திருப்பெயரால் நீ கற்பீராக, ஓதுவீராக. ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் என்றால் கற்காமல் ஒரு நாள் இருக்கு. ஓதாங்கிற வார்த்தைக்கு தமிழில் டைரக்டாக கற்றல். நம்ம ஓதாமல்னா தூக்கி வச்சுட்டு காலையில் ஓதிக்கிட்டு இருக்கோம். ஓதவும் செய்யணும். கற்றல், லேர்ன், படியுங்கள். எங்கிருந்து படியுங்கள்? படைத்த இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுகிறான். இந்த வேதத்தில் நீங்கள் படியுங்கள். அதில் சொல்லப்படாத ஒன்றுமே இல்லை. அதில் சொல்லப்படாத எதுவுமே இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், இந்த வேதத்தில் நான் ஓமானம் சொல்லாத எந்த ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் சேலஞ்ச குரானை சொல்லிட்டான். எல்லாம் இந்த பூமியில எல்லாத்துக்கும் நான் ஓமானங்களை சொல்லி வச்சிருக்கேன் என்று சவாலா சொல்கிறான். அப்படிப்பட்ட தூது செய்தியை கொண்டு வந்ததான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா கேட்டுங்க. இரண்டாவது பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வுடையவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூதராக அனுப்பப்படுவதற்கு முதன்மையான காரணம் இணை வைப்பு தான். பல கடவுள் கொள்கை, பிற மனிதர்களை கடவுளாக ஆக்கிக் கொள்வது. இந்த முதல் பெரும்பாவத்திலிருந்து அல்லாஹுடைய தூதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை மிக தெளிவாக பிரகடனம் செய்தார்கள். அல்லாஹ் மட்டுமே இறைவன் என்று சொல்வதற்கு அவர் தூதர் செய்தி கொண்டு வரல. அல்லாஹ் என்று வேறு கடவுள் இல்லை என்று சொல்ல வந்தார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எங்களுக்கு ஒரே கடவுள் தான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனை இல்லை. அதை ஒன்றே குலம்ங்கிற ஒருவனே தேவன் என்பதை இந்த சமூகம் ஏற்றுக்கிடும். ஒருவனே தேவன் என்று ஏற்றுக்கொண்டாலும் பிற தேவன்கள் இல்லை, குட்டி தேவன்கள் இல்லை என்று சொல்லாது. லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை கடைசி தூதரை எப்படி கொண்டு வந்தார்னு கேட்டால், வணக்கத்துக்கு அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி வந்தார்கள். நல்லா கவனிச்சுடுங்க. இன்னொரு இடத்த அடைக்கும். ஒரு கடவுள் மட்டும்தான் சொல்லிட்டு நீங்கள் இஷ்டப்பட்டு மற்ற வச்சுக்கிட்டுங்க. மெயினான கடவுள் அதான், இந்த பிரதான கடவுள் அல்லாஹ் என்றும் மற்றவர்களுக்கெல்லாம் சக்தி உண்டு இஸ்லாம் ஏற்றுக்கிடவே செய்யாது. ஒரு காலம் இது செய்யலை, ஏற்றுக்கிடலை. அல்லாஹுடைய தூதர் மிக தெளிவான ஏகத்துவ செய்தியை கொண்டு வந்தாங்க. இரண்டாவது, சரியான ப்ரொசீஜராக வந்துச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சான்னா,
ஆமத்து பில்லாஹி மலாய்க்கத்து, எப்பா உன் இறைவன் நீ சொல்கிறியப்பா, இறைவன் எப்படிப்பா செய்தி வந்ததுன்னு கேட்டால், அந்த செய்தியை சொல்வதற்கு நான் ஒரு தூதரை வானத்திலிருந்து தூதர்களை அனுப்புகிறோம், அந்த வானர் மலக்குமார்கள் என்று ரெண்டாவது கரெக்டாக ஸ்டெப்பை சொல்லுது. மூணாவது கிதாபிகி நபீன, அடுத்தால அந்த தூதர்கள் வேதங்களை கொண்டு வந்தாங்க. வேதம் மீன்ஸ் என்ன தெரியுமா? வேதம் என்பது வழிகாட்டுதல். வழிகாட்டு யாருக்கு வழிகாட்ட தெரியுமா? 800 கோடி, எத்தனை இப்போ இருக்கிற 800 கோடி 900 கோடி மனிதர்களுக்கு மண்டை நல்லா சிந்திச்சு பாருங்க. உட்கார்ந்த இடத்துல என்ன வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்த இந்த மனிதனுக்கு வழிகாட்டணும். அவனால் அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது, அவனால் சவால் விட்டு ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய செய்தியை கொண்டு வரணும். அந்த செய்தி தான் என்னது? அந்த வேதம். அந்த வேதத்தை வழிகாட்டும், அவனுக்கு அவன் அறிவுக்கெல்லாம் தாண்டி அவனை வழிகாட்டக்கூடிய ஒரு வேதத்தை கொடுக்கணும். அந்த வேதத்தை கொடுத்து அனுப்பினான். யார் மூலமாக? ஒன் நபி ஏன, நபிமார்கள் மூலமாக அந்த செய்தி வந்துச்சு. அல்லாஹ் ரப்பல் அந்த ஸ்டெப்பை சொல்லிட்டான். இந்த நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நபி. ஏன் இறுதி நபிக்கு இவ்வளோ சுமை இருந்ததுன்னு கேட்டால், கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் தீர்மானித்திருந்தான், ஒரு தூது செய்தியை சொல்ல வேண்டும், அது கியாமத் நாள் வரைக்கும் அது உயிரோடு இருக்க வேண்டும், அது எம்மனிதனும் எக்காலத்தையும் செயல்படுத்த முடியும் என்று வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்றால், அந்த தூதர் எதையெல்லாம் கை வைக்கணும்னு கேட்டால், ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு அவர் போயிட முடியாது, ஏகத்துவத்தை சொல்லிட்டு போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆடை முதல் பிற சமுதாயம் சொல்லுவாங்கல்ல, ஆடை வரைக்கும். நம்மள கபிரிஸ்தான் ஆடை கட்டுறோம் பாருங்க, கபூர் ஆடை என்னது? மையத்துக்கு. உயிரோடு வாழ்கிற மனிதன் ஆடை வரை, கபிரிஸ்தானில் மையத்துக்கு சுற்றுற ஆடை வரைக்கும் ஒரு மனிதன் வழிகாட்டும் இல்லையா? நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம வாழ்க்கையில் மெயின் ரோல் வகிக்குது என்னது? மெயின் ரோல் வகிக்குது பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதை ஒரு மனிதன் வழிகாட்டணும். நீ வணங்குகிற எந்த கடவுளை நம்புகிறாயோ அந்த கடவுளை, அல்லாஹ்வை நீ எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கு அவர் வழிகாட்டணும். நீ இந்த சமூகத்தில் புறையோடி போய் இருக்கிற வறுமை ஏழ்மை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், அதை எப்படி உடைக்கணும். வறுமை ஏழ்மையும் வரும் என்றால் அதை உடைப்பதற்கு என்ன சிஸ்டம் இருக்குது? ஜக்காத்தை நான் அல்லாஹ்வுடைய தூதர் நடைமுறைப்படுத்தி காமிச்சார். அதுக்கு தர்மம் ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த தர்ம சதக்கா, சதக்கத்துல் ஜாரியா, ஜக்காத் என்று 3 வகைப்படுது. அந்த 3ஐயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக செய்து காமித்தார்கள். போலியான மதகுருமார்கள்ட்டேருந்து உடைச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. போலியான மதகுருமார்கள் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையே எந்த இடைத்தரகரும் கிடையாது என்பதை அல்லாஹ்வுடைய ஆணித்தரமாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஏனென்றால் முன் சென்ற அழிந்து போன இடங்க தெரியுமா? அவர் தங்கள் பாதிரிமார்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டான் சகாபா, அல்லாஹ்வின் தூதரே, அவங்களாம் ஈசாவை கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்களே, அப்புறம் என்ன பாதிரிமாரை கடவுள் இல்லை? தன் பாதிரிமார்கள் எதையெல்லாம் சரி என்று சொல்ல அதை செய்தார்கள், எதை தடுத்தால் விலகி கொண்டார்கள். இன்றைக்கி ஆலிம்சா பேச்சு எவனை கண்மூடித்தனமாக செஞ்சால் நீங்கள் அதெல்லாம் போய் தான் விழுவேன், நீங்கள் அதில் போய் தான் விழுவீங்க. ஆக இறைத்தூதர் செஞ்சாங்கன்னா இந்த அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் இடையே எந்த இடைத்தரகரும் கிடையாது என்பதை ஆணித்தனமாக சொல்லி வந்தார்கள். மேலும் இந்த தூதருடைய முக்கியமான பணி என்ன தெரியுமா? சமூகத்தில் ஆக்கிரமிப்பு என்ன புரியுதா? அடுத்தனுடைய உடைமைகளை எடுக்கிற பண்பு. தான் பலசாலியாக ஆன உடனே தான் படைத்தவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக எப்படி மாறுதான்னு கேட்டால், தன்னிலும் கீழான உள்ளவன்ட்டு போய் புடுங்கிற வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் எனக்கு இருக்கிற அதிகாரம், எனக்கு இருக்கிற பலம் என்பதாக அவன் கருதுகிறான். மனிதன் இயல்பு ஷைத்தான் என்ன செய்கிறான்னா, உனக்கு பலம் வந்துட்டு நீ அடுத்தனுடைய உரிமைகளை பிடுங்கலாம் என்று சொல்லி தருகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நல்லா புரிஞ்சுக்க சொன்னாங்க, அடுத்தனுடைய உரிமைகளை கை வைக்காது. அடுத்தன உரிமையில நீ யாராவது கை வைக்காது. பிறர் பொருளை அபகரிப்பதற்காக லஞ்சம் கொடுக்காத, பிறர் பொருளை அபகரிக்க லஞ்சம் கொடுக்காத, என்ன கையூட்டு செய்யாத. அல்லாஹ்வுடைய தூதர் இது ரொம்ப முக்கியமான வேலை. சமூகத்தில் புறையோடி கிடக்கிற எப்படியெல்லாம் சமூகம் ஆதிக்கம் செலுத்தும், எதன் மூலமாக? செல்வத்தின் மூலமாக ஆதிக்கம் செலுத்தும் இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடிச்சுட்டு வந்தாங்க. ஆட்சி அதிகாரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர், ரூலிங்னா என்ன, அதே நேரத்தில் நீதி என்றால் என்ன என்பதையும், எந்தெந்த துறைகளில் எல்லாம் சமூகம் நிலை தடுமாறி அநீதி இழைக்குமோ அந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ்வுடைய சிறந்த முன்மாதிரியாக இருந்து காமிச்சிட்டு போய் சொன்னாங்க, என் மகள் ஃபாத்திமா நான் கரங்களை வெட்டுவான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏண்டெல்லாம் ரெக்கமெண்டெல்லாம் பண்ணக்கூடாது, என் மகள் ஃபாத்திமா கரங்கள் வெட்டப்பட்டு போயிட்டாங்க. நீதினா இப்படி தான் இருக்கணும் வேண்டும். தர்மம் செய்தால் எப்படித்தான் தர்மம் செய்ய வேண்டிய உச்சக்கட்ட தர்மம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மலையடி வாரத்தில் ஆட்டு மந்தை நின்றபோது ஒரு கிராமவாசி கேட்குறாரு, யாருடைய ஆட்டு மந்தைன்னு கேட்கிறார். காவலாளி இருப்பார். அப்போ காவலாளி சொல்லுவார், இந்த எங்களுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அங்கே பார்க்கலாமான்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த கிராமவாசி முஸ்லீம் இல்லை, அவர் ஏழை கிராமம், அந்த கிராமத்துடைய தலைவர் அவர். நீங்கள் பாருங்கள், மதீனாவில் இருப்பார். மதீனாவுக்கு போனார்,
மதினாவில் போய் பார்த்தா அங்கே அல்லாஹுடைய மஸ்ஜித் நபியில் கேஷுவலாக வழக்கம் போல் உட்காந்துருக்காங்க. நேராக வந்து கேட்குற இதில் உங்கள் முகமதுனா யார் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சிரிச்சுக்கிட்டே நான் தான் என்னன்னு கேட்குறாங்க. இல்லை நான் அந்த வர்ற வழியில் மலையடி வாரத்தில் நிறைய ஆடு எக்கச்சக்கமாக கட்டி போட்டிருக்கேன், இல்லை நமக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். நமக்கு எதாவது கிடைக்குமா அப்படிங்கிறது உடனே அல்லாஹுடைய எடுத்துக்கிட்டுட்டாங்க. அவர் திருப்பி கேட்குற எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்க, எத்தனைன்னு சொல்லலையே என்பது எல்லாம் அவங்களுக்கு தான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். அவர் கேட்குறாரு எல்லாம் அவங்களுக்கு தான் போங்கன்ட்டார். எல்லாம் எனக்கு அங்காரு. ஆமாம் எடுத்துக்கிட்டார். நேராக வந்தார். காவலாட்ட சொல்லார், உங்கள் முகமதுகிட்ட போய் கேட்டேன், அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் விடாமல் எல்லாத்தையும் வாரிட்டு போனார். வாரிட்டு போய் அந்த ஊருடைய கிராம எல்லைக்குள்ள நுழையிறாரு. அது கிராமம் அந்த காலத்தில் நாய்ஸ் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன் இல்லாத காலம், அது அமைதியாக இருக்குது. உள்ளே போகும்போது நூற்றுக்கணக்கான ஆடுகள் கணைத்து கொண்டே உள்ளே போகுது. கிராம மக்கள்லாம் ஓடி வந்து பார்க்குறேன், என்னடா எக்கச்சக்கமான ஆடோ பற்றிக்கிட்டு நம்ம தலைவர் வராரு. அப்போ சொன்னார், அவர் சொல்றார், நீங்கள் அஸ்லிமு அஸ்லிமு, கட்டுப்படுங்கள் என் ஊர் மக்களை கட்டுப்படுங்கள், வறுமை கண்டு அஞ்சாத தர்மம் செய்கிற மாமனிதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மார்க்கத்தை எல்லாம் சேரணும்னு சொல்லிட்டு விட்டார். தனக்கு ஆள் சேர்க்கல. இன்னைக்கு தலைவர் எப்படி இருப்பான்? தனக்கு தான் ஆள் சேர்ப்பான், தனக்கு ஆள் சேர்ப்பான். இது நாங்கள் வறுமை கண்டு அஞ்சாத தர்மம் செய்கிற மாமனிதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த மார்க்கத்தில் எல்லாம் போய் சேருங்க. ஒட்டுமொத்த ஊரே சில எடுத்துக்கிட்டு தர்மம் என்றால் முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய இருக்குன்னு சொன்னோம்ல, அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய இருந்தது. அப்படிப்பட்ட சூழலை அல்லாஹ் இருந்தபோது அதை செய்து காண்பிக்கிற மனோபாவத்தை உள்ள உடல் உறுதியும் மன உறுதியும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தான். இந்த மன உறுதி இருக்கல, துன்பங்கள் நிறைந்த போது எப்படி ஆலோசனை படுகை உங்கள் மீது இறக்க குரான்ல சொன்னான். எங்க நபியே என்ன தூது செய்தியை கேட்டு போய் படுத்துக்கிட்டீங்க? அப்படிதான் இக்ரா பிஸ்மி இறங்கியாச்சு, ரசூலுல்லாஹி சில வீட்டில் கேஷுவலாக படுத்தாச்சு. அல்லாஹ் எழுப்பினான், போர்வையை போத்துட்டு போகிறே எந்திங்கன்னா. என்ன தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம், என்ன படுத்துறீங்க? எந்திங்க, உங்களை தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் ஆடைகளை சரி செய்யுங்கள், ஹலாலானதை உண்ணுங்கள், இரவில் எழுந்து நின்று வணங்க, உங்கள் மீது வசமான சுமையை இறக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னால், சுமையை இறக்க போகிறேன்டான். சாதாரண விஷயம் இல்லை. சுமை என்ன எப்படிப்பட்ட சுமை நீங்கள் பார்த்தீங்க தானே. நோ ரெஸ்ட்லெஸ் லைஃப், வாழ்க்கையில் கடைசி காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓய்வின்றி வாழ்ந்தார்கள், உன்னத தலைவனாக வாழ்ந்தார்கள். ஏன் அல்லாஹ் முன்மாதிரி காட்டுறான் அப்படின்னு சொன்னான்னு கேட்டால், இந்த சமூகத்தில் எல்லா ஃபீல்டிலும் ஓட்ட இருந்துச்சு. எல்லா ஃபீல்டுகளிலும் எல்லா துறைகளிலும் தவறு 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 மிகைத்துத்தான் இருந்தது. இல்லை தவறு குறைந்திருந்துன்னு சொல்லக்கூடிய எந்த துறையும் இல்லை. அல்லாஹ் எல்லா துறைகளிலும் வந்து கை வச்சாங்க. கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் வளர்ப்பு, உடுத்துகிற ஆடைன்னு தான் சொல்லலாம். ஆடையில் மனுஷனோட ஆடையிலிருந்து அவன் கடைசியாக கஃபன் வரைக்கும், அவனுடைய பொருளாதாரம், நீதித்துறை, மருத்துவம், என்ன வறுமை ஏழ்மை எல்லாவற்றையும் அல்லாஹுடைய டோட்டலாக வந்து நின்றுட்டு என்னை அடிக்க முன்மாறி யாரும் உண்டா அல்லாஹ் ரப்புல் அவர்களை கேட்க வச்சான். அதனால தான் கடைசி இந்த வார்த்தையை சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான போது அபூபக்கர் சித்திக் எல்லாம் வருவாங்க. அவங்க வந்து இந்த செய்தி கேள்விப்பட்டு, அவர் மௌத்து செய்தி கேள்விப்பட்டு வராங்க. சுன்ஹங்கிற இடத்துலேருந்து கிளம்பி வருவாங்க. வந்த உடனே ஹிமர் நாட்டு போர்வை அவர்கள் மீது போர்த்தப்பட்டிருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் மீது. வந்து அந்த போரையை விளக்கிட்டு நெத்தியில் முத்தமிடுவாங்க. நெத்தியில் அழுத்தமாக ஒரு முத்தம் விடுவாங்க. முத்தமிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் வாழும் போதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், நீங்கள் மரணித்த பிறகும் நறுமணம் கமல். மேலே செண்டு வாசம் வர்றதில்லை. புரியலையா உங்களுக்கு? புரியலையா? மரணித்த பிறகும் இந்த பூமியில் நீங்கள் வாழக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு விடு. இந்த பூமியிலே உங்கள் நல்ல சதக்கத்துல் ஜாரியா, உங்கள் வாழ்வு முழுவதுமே சதக்கத்துல் ஜாரியா. நறுமணம் என்பது உடல்ல வரத சொல்லலை. நீங்கள் வாழும் போது நறுமணம் கமழ்ந்தீர்கள், நீங்கள் மரணித்த நறுமணம் கமல்கள். ஏகத்துவம் ஜோதி விட்டு இருக்கு. அதுக்கு பிறகும் விட, அதற்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பரவி போச்சு. வெறும் வாழால் மட்டுமல்ல, வறுமையை ஒட்டைத்து தூக்கி வீசினாங்க. உமரலிலாம் வறுமையெல்லாம் இந்த பூமியில கரையிலே ஒரு ஆற்றங்கரையில் ஒரு நாய் பசியால் பட்டி கிடந்தால் உமராகி நான் அல்லாஹ்ட்ட பெருசிலும் சொன்ன மாமனிதர்களை உருவாக்கி சென்றார். பின்னாடி அழிந்து கூட நம்ம தலையெழுத்து. நாம் இந்த குரானை என்னைக்கு விட்டோமோ அன்னைக்கு தான் நம்ம சமூகம் அழிந்தது. குரானை தூக்கி பிடித்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிரவி காமிக்கிறார். அந்த வாழ் நீதியின் வாளாக இருந்தது. இன்னைக்கு யூதர்கள் பாலஸ்தீனத்தை அடித்து நொறுக்கிறானே, இந்த அடிமைகளை அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் நொறுக்கிப்பாங்க. உமர் அலிலார்கள் நீதி செலுத்துகிற நீதிமானவர்கள். ஏய், இந்த இடத்துல நான் தொழுதால் நாளை என் உம்மத்தில் உரிமைக்குறாக நான் தொழமானேன், தனி இடத்தை காடு சொல்லிட்டு போனவர்கள். இஸ்லாமியர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வந்த பிறகும் உங்களுக்கான உரிமைகள் என்னென்ன உண்டு அதை நான் தர சொல்லி நீ எழுதி கொடுத்துட்டு போனவங்க. இதெல்லாம் யார் தெரியுமா? லக்கது கான லக்கு ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரத்தி அழகிய முன்மாதிரி. இந்த வசனத்தை மொட்டையாக சொல்கிறாங்க, தப்பு. அது வரி சேர்ந்து முன்னாடி இருக்கு.
அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவருக்குத்தான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய வசனம் அப்படி தான் சொல்லுவோம். நீங்கள் மொட்டையாக அல்லாஹ் அழகிய இருக்குன்னா அது எல்லாருக்கும் பொருந்தாது. அல்லாஹையும் மறுமை நாளை எவனும் பயப்படுகிறானோ இறை தூதரின் வார்த்தைகளை அப்படியே உள்வாங்கிக் கொள்வான். இந்த தலைப்பு வந்து ஆக்சுவலாக 3 மணி நேரம் நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி பேசணும், டீட்டெயிலாக பேசணும். இந்த காலத்தில் எப்படி பிரச்சனைகள் நடந்தது, எப்படியெல்லாம் அந்த பிரச்சனை ஒரு சமூகத்தை கெடுத்தது, இந்த தூர் வந்த பிறகு எப்படி சீர் செய்யப்பட்டது, எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை அமைதி மார்க்கம்னு சொன்னால் அமைதி அல்லாஹுடையதை எப்படி நிலைநாட்டி காண்பித்தார்கள் என்று நம்ம நிறைய புதுசாக பேசணும். அல்லாஹ்வுடையார்களே, இறை தூதரை பற்றி அந்த குறிப்பிட்ட மாதத்தெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. நம் வாழ்நாள் மரணிக்கும் சுவாசம் அடங்குற வரைக்கும் இந்த தூதரை பற்றிய அழகிய முன்மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வின் தூதரை உண்மையாக நேசிப்பதன் பொருள். ஒரு மாதம் ரபியுல் மாதம் வந்தால் பாட்டு போட்டுக்கிட்டு ரபியுல் இந்த என்ன செய்து என்ன பாட்டுது மௌலுது இதெல்லாம் ஓதிக்கிட்டு அப்படியெல்லாம் இறை தூதரை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்திடாதீங்க. இறை தூதரை நம்ம காலையில் தூங்கி எழுதிருந்து நாம் மீண்டும் படுக்கைக்கு போகிற வரைக்கும் வாழ்க்கையில் நாம் பிறந்த குழந்தை அது மரணிக்கும் வரைக்கும் இறைத்தூதர் வாழ்க்கை ஸ்டைல் தான் நமக்கு இருக்கணும். ஃபைன்னஸ்தக்கல் ஹதீஸ் கிதாபுல்லா ஹைர்கள் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலாச்சாரம் நடைமுறைகள் சிறந்த என்னுடைய கலாச்சாரம் உலகத்தில் எவனான்னு சொல்ல முடியாது. வாழ்ந்தால் என்னை போல வாழ வேண்டும், என்னை போல மரணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவனை காட்டுங்கள் பூமியில் வாழ்ந்து மணி எல்லா நபிமாக கூட சொல்ல முடியாது. இந்த தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னார், என்னை போன்றே வாழ வேண்டும், என்னை போன்றே மரணிக்க வேண்டும், என்னை போன்றே தொழுவார்கள், எனது கிப்லாவை முன்னோக்குவார்கள், என்னை போன்றே அறுத்து பலியிடுவார்கள், என்னை போன்றே ஹஜ்ஜில் செய்வார்கள். இவர்கள்லாம் என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ்வுடைய சொல்லி சொன்னார். இப்படி ஒரு சமூகத்தை ஒரு மனிதனால் உருவாக்க முடியும் என்றால் அவள் தாங்கிய சுமைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. துரோகங்களை அதிகமாக சந்தித்தாங்க, வாழ்க்கையில் வகைகளை அதிகமாக சம்பாதி, துன்பங்களை அதிகமாக சகித்து கொண்டார்கள். எல்லாம் அல்லாஹ்வுக்காக இந்த உம்மத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக. ஆனால் ஒன்று சொல்லி நிறைவு செய்ய 25வது அத்தியாயம் 30வது வசனம் தயவு செய்ய எல்லாரும் நீங்களும் நானும் படிக்க வேண்டும். நமக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு கடுமையாக வைப்பாங்க. நீங்கள் எல்லாம் சொல்லுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மறுமையில் சஃபாத்தும் செய்வார்கள், ஆனால் முகத்தில் குற்றச்சாட்டு வைப்பார்கள். 25-30 வசனம் என்ன சொல்லுவது தெரியுமா? அல்லாஹ் இறைவா, இந்த உம்மத் இந்த வேதத்தை முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு புறந்தள்ளி விட்டார்கள் என்று அல்லாஹ் நமக்கு எதிராக குற்றம் சாட்டப்படுறாங்க. குர்ஆன் வசனம் நேராக படித்து பாருங்க, நேராக இருக்கு வசனம். இவர்கள் உனது வேதத்தை புறந்தள்ளினார்கள் என்று இந்த கவுங்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய குற்றம் சாட்டுவார்கள். வாழ்கிற காலத்தில் திருக்குர்ஆனை வாழ்க்கையின் மூச்சாக எடுத்துக்கொண்டு தூதரை முன்மாதிரி எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.